Hi friends, welcome back to DeepeshMummyChannel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா diaper bag. அதாவது நான் வந்து தீபேஷ் வெளிய கூட்டிட்டு போயும்போது என்னோட diaper bag அதாவது மம்மி பேக்னு நம்ம சொல்லலாம். இதான் அது. அதுல நம்ம என்னென்னலாம் வச்சு எடுத்துட்டு போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம டயப்பர் பேக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போகும்போது ஒரு ஸ்லிங் பேக்கோ இல்லை ஹேண்ட் பேக்கோ எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸை வச்சு எடுத்துகிட்டு போவோம். நம்ம பேக் பத்தாது. அப்போ தான் வந்து நமக்கு டயப்பர் பேக் தேவைப்படும். அப்போ வந்து அதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. அஃபோர்டபுள் 500லேருந்து நம்ம எவ்வளோ ரேஞ்ச் கஸ்டமைஸ்டு வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம எது வேணால் யூஸ் பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது வாங்க முடியுமோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்றதா இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து தம்பி வந்து 2020 இந்த லாக்டவுன் டைமில் தான் அவன் பிறந்தான். ஸோ அவன் பிறந்த 6 மந்த் வரைக்கும் நாங்கள் அவனை வெளியே கூப்பிட்டு போனதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தம்பியை வெளியே கூப்பிட்டு போக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சரி அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வேணுமோ நான் என்கிட்ட வீட்லேயே வந்து நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேக்ஸ் வச்சுருப்போம்ல, அந்த பேக்லேயே நான் வந்து வச்சு கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் டே. அப்போ அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய டயப்பர் பேக் பார்த்துட்டே இருந்தேன். எது வாங்கலாம் எது நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். நமக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்புறம் ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட இருக்க பேக்ஸே நான் வந்து என்னோட டயப்பர் பேக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு அதுக்குன்னு ஒரு பேக் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, நம்மக்கிட்ட இருக்க பேக்கே வந்து நம்ம அதை டயப்பர் பேக்கை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதோ என்னோடய பேக் இதுதான். இந்த மாதிரி என்கிட்ட 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து தான் நான் வந்து தம்பிக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சின்ன ஜிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது என்னென்னா தம்பிக்கு வந்து வாய் துடைக்கிற துணி அவன் சாக்கு. இது நான் அந்த கிளாத் இது நான் வந்து வெளியே போகும்போது அப்பப்போ சேஞ்ச் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போ இது கண்டிப்பாக தேவைப்படுறது சானிடைசர். தீபேஷ் இப்போல்லாம் சானிடைசர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு அவருக்கு தலை சீப்பு. ஃபஸ்ட்லாம் நான் தம்பிக்கு நிறைய முடி இருக்கும், அதனால் வந்து அடிக்கடி நாங்கள் தலை சீவோம். இப்போயும் நல்லா முடி வளர ஆரம்பிச்சிச்சு. மொட்டை டைமில் நாங்கள் அவ்வளோ கூப்பிட்டு போகல. இப்போ அவளுக்கு அழகாக தலை சீவுற மாதிரி முடி வந்துருச்சு. அதனால் சீப்பு கண்டிப்பாக அவனுக்கு வேணும். அதனால் அடுத்து அவனோட கிளாஸ். ஏன்னா எப்பயுமே அவர் கிளாஸ் போட்டுட்டு தான் இருப்பார், அதனால் அவரோட கிளாஸ் இது. அவ்வளோதான் இந்த ஜிப்புக்குள்ளே இருக்குது. அதுக்கு வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் நான் பிரித்து வச்சுப்பேன். இந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ இது என்ன ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நான் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இது வந்து வெளியே போகிறதுக்குன்னே எடுத்துகிட்டு போகிற பாக்ஸு. இப்போ நம்ம வந்து ஈவினிங்கில் போகிறோன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம், இல்லை மதியானம் போகிறோன்னா வந்து நாங்கள் வந்து லஞ்ச் மோஸ்ட்டாக நாங்கள் மதியானத்தில் வெளியில் போக மாட்டோம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் தீபேஷை வெளியில் கூப்பிட்டு போகிறோன்னா 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் தான், அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். ஸோ அந்த டைமில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இதில் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பிஸ்கெட்ஸ் ஏதாவது. இந்த பாக்ஸ் வந்து ட்ராவலுக்குன்னே நாங்கள் வச்சுருக்கோம். ட்ராவல்னால் ரொம்ப பெரிய ட்ராவலில் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பாக்ஸ்குள்ளே நான் அவனுக்கு எடுத்துகிட்டு போவேன். அடுத்து ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருக்கோம். இதில் வந்து சுட தண்ணி, தம்பியும் சுட தண்ணி குடிப்பான், நாங்களும் சுட தண்ணி குடிப்போம். அதனால் வந்து ஃப்ளாஸ்க்கான இப்போ பிஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவனுக்கு தண்ணி வேணும், தண்ணியில் ஊற வச்சு நான் கொடுத்துருவேன். அதுக்காக ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 2 ஃபீடிங் பாட்டில் வச்சுருப்பேன். என்னென்னா இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிப்பேன், இதில் வந்து மில்க் ஃபில் பண்ணிப்பேன். இல்லைன்னா பம்ப் பண்ணி எடுக்கிற மில்க் தான். அவனுக்கு நாங்கள் ஒன்றும் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணல. பம்ப் பண்ணி எடுக்கிற மில்க்கை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா அது நம்ம பம்ப் பண்ணி எடுக்கிற மில்க்கை வந்து நம்ம 3 to 4 ஹவர்ஸ் நம்ம வெளியே தாராளமாக வச்சுக்கலாம். அதை வச்சு நான் எடுத்துகிட்டு போவேன். அடுத்து டயப்பர்ஸ். இப்போ வந்து தம்பிக்கு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அவன் எப்போ வந்து மோஷன் போவான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு டயப்பர் வச்சுருப்பேன். இப்போ குட்டி குழந்தையாக இருக்குன்னா நம்ம ஒரு 2-3 டயப்பர்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்புறம் வைப்ஸு, நமக்கு எந்த பிராண்ட் வேணுமோ வைப்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு மினி பேக் மீமி பிராண்டோட மினி பேக் வச்சுருக்கேன். ஏன்னா பெருசாக வந்து வீட்டில் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த சின்ன பேக் வந்து பேக்குள்ளேயே நமக்கு வந்து அழகாக சின்னதாக இருக்குது பாருங்கள். இது அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நான் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் கம்பார்ட்மெண்ட் பார்க்கலாம். செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன வச்சுருக்கேன்னா வந்து தம்பியோட டவல். எமர்ஜென்சிக்கு நம்ம டவல் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து குழந்தைங்க எப்போ என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அவங்க வாமிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள துடைக்க டவல் வேணும். எல்லாத்துக்குமே நமக்கு டவல் வேணும். அவனோட டவல் வந்து நான் எப்பயுமே வச்சுருப்பேன். அடுத்து அவனுக்கு ஒரு விளையாட்டு
அது அவன் இப்போ அவன் அந்தந்த ஸ்டேஜில் அவங்க விளையாடுவாங்களா. ஃபர்ஸ்ட்லாம் நான் டீத்தர் கொண்டு போவேன் அந்த மாதிரி டைமில். இப்போ அவரோட ஃபேவரட் வந்து இந்த கன் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இப்போ விளையாடுறாரு. ஸோ வெளியே போகும்போது இப்போ இதான் மோஸ்ட்டாக கொண்டு போகிறது. அப்புறம் இப்போ சம்மர் சீசன் இல்லையா, அதனால் அவனுக்கு வந்து கேப் நாங்கள் வச்சுருக்கோம். இதே நான் வின்டரில் கூப்பிட்டு போகும்போதெல்லாம் வந்து நான் அவனுக்கு ஜர்கின் தான் கொண்டு போவேன். இப்போ சம்மர்ன்றதுனால வந்து நான் கேப் இதில் வச்சுருக்கேன். அடுத்து எப்பயுமே வந்து 2 செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுருப்பேன் தம்பிக்கு. 2 செட்டு ட்ரெஸ். ஏன்னா எப்போ வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதனால் சொல்லிவிட்டு நான் எப்பயுமே எக்ஸ்ட்ரா செட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் போவேன் எங்கே போனாலும். அது மாதிரி எப்பயுமே இதில் ஒரு செட்டு வந்து ட்ரெஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட கொடுக்குறோம், மேலெல்லாம் வெட்டாயிடுச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் தான் மேண்டிட்டரியாக நம்மக்கிட்ட பேபிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கொண்டு போகிற திங்ஸு. இதிலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன கொண்டு போகிறோம்லாம் அம்ப்ரெல்லா எடுத்துக்கலாம். சம்மர்னாலும் நீங்கள் அம்ப்ரெல்லா எடுத்துக்கலாம், இல்லை ரெய்னி சீசன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். நானும் வைக்கல, இப்போ தேவைப்படும் போது போகும்போது மட்டும் நான் எடுத்துப்பேன். இல்லை எக்ஸ்ட்ரா செட்டு மாஸ்க் வச்சுப்போம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும். இதெல்லாம் தான் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் நான் வந்து தம்பியை வெளியே கூப்பிட்டு போகும்போது நான் டைப்பர் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ். இதிலே வந்து நான் சாரீ போட்டிருந்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நாங்கள் பைக்கில் தான் வெளியில் போவோம். அதுவும் நான் சொன்னேன் இல்லையா, 2-3 ஹார்ஸில் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவோம். இப்போ ஹேண்ட்பேக் தான் எடுத்துகிட்டு போவோம். சாரீ போட்டிருந்தேன்னா அந்த ஹேண்ட்பேக்கில் இப்போ இதை விட கம்மியாக சாரீ போட்டு போனால் ரொம்ப தூரம் போகிறது இல்லை நான். அதனால் இதை விட கம்மியாக தேவையான திங்ஸை மட்டும் வச்சு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த திங்ஸ் தான் தீபேஷை வெளியில் கூட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகிற திங்ஸ். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இதை விட எக்ஸ்ட்ரா எதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ மம்மிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்லாம் இதெல்லாம் தெரியாது. பேபி வரதுக்கு முன்னாடி நான் அதுக்கப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். பேபி வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இதை மாதிரி தனியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இதே வந்து அப்புறம் என்னென்னா வந்து நான் இப்போ தம்பி கூட்டு எங்கேயுமே வெளியில் போகல. ஸோ முன்னாடி போன பிக்சர்ஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன் பின்னாடி. நீங்கள் பாருங்கள் நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யாராவது நியூ மம்மிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாம் டு பியாக இருந்தாங்களாலும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் தீபேஷோட டைப்பர் பேக் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபேஷ் பாய் சொல்லு. முன்னாடியே ரெடி ஆகிடும். தீபேஷ் பாய் சொல்லு.